கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் நம் வாழ்நாளில் மீண்டுமாக ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி தந்து விசேஷமாக இந்த ஒரு ஞாயிறு ஆராதனையிலே அவருடைய மேன்மையான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட நம்முடைய ஆத்ம ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக நாம் பார்க்க இருக்கிற பாடம் 2 பால சிங்கங்கள். இந்த தலைப்பிலே தேவனுடைய சத்தியத்தை நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். இந்த பாடத்துக்கு ஆதாரமாக வசனம் வாசிக்கலாம். யோபு 33ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை. யோபு 33ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை. அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இவ்விதமாய் அவன் ஆத்மாவை படுகுழிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். பாருங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சோம்னா பாருங்க, தேவன் அவர் தரிசனமாகிய அந்த சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்துறார். அப்போ பாருங்க, யோபு அந்த காலங்கட்டு பழைய ஏற்பாட்டு காலங்களில் சொப்பனங்கள் மூலமா கூட தேவன் சில விஷயங்களை வெளிப்படுத்தினார் தரிசனமாக. இப்ப நமக்கு இது எப்படி பொருந்தும் அப்படின்னா, இப்ப நம்ம தீர்க்க தரிசன வசனங்கள் அவருடைய வார்த்தைகளாகிய எச்சரிப்புகளை நமக்கு இப்ப கொடுக்கிறார். எதுக்கு கொடுக்கிறார் பாருங்க, 2 விஷயத்த சொல்றார். மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும், மனுஷன் ஏதோ ஒரு செய்கையை விட்டு நீங்கணுமா. அடுத்தது மனுஷருடைய பெருமை அடங்கணுமா. இந்த 2 விஷயங்களுக்காக அவருடைய வசனங்கள் மூலமா கொடுத்து எச்சரிப்பிக்கிறார். எச்சரித்து பாருங்க, இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொலிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறான். நம்ம ஒரு படுகொலியில நம்ம விழுந்து போகாதபடிக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாராம். சரி, இந்த ஒரு வசனத்தை ஆதாரமா வச்சுட்டு இப்ப நாம பாடத்துக்குள்ள போலாம். இந்த ஒரு பாடம் 2 பால சிங்கங்கள் எங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா பாருங்க, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இது பதிவு பண்ணப்பட்டிருக்கு. பாடத்துக்குள்ள அப்படியே போயிடலாம். எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் பிரபுக்களின் பேரில் ஒரு புலம்பல் பாடி சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பால சிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள். பாருங்க, இந்த ஒரு அதிகாரத்தை குறிச்சு நம்ம பார்க்கும்போது இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு புலம்பல் பாடுறான். இப்ப தேவன் எசேக்கியேல் பார்த்து, நீ இஸ்ரவேல் பிரபுக்கள் மேல ஒரு புலம்பல் பாடு. என்ன சொல்லணுமா பாருங்க, உன் தாய் எப்படிப்பட்டவள்? இஸ்ரேல் தேசத்தை குறிச்சு சொல்றார். அப்ப உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பால சிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள். பாருங்க, இத சொல்லிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்ப எசேக்கியேல் சொல்றார். ஒரு கதை மாதிரி, ஒரு உவமை மாதிரி அங்க சொல்றார். உன் தாய் எப்படிப்பட்டவள் இஸ்ரேல் தேசத்தை குறிச்சு சொல்லிட்டு பாருங்க, இப்ப அடுத்து 3ஆம் வசனத்துல ஒரு விஷயத்த சொல்றார். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். தன் குட்டிகளில் ஒன்று வளர்த்து பால சிங்கமாக்கி இறை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. பாருங்க, உன் தாய் பால சிங்கங்களின் நடுவில் தன்னுடைய குட்டிகள் எல்லாம் வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இதுல இந்த குட்டிகள்ல ஒரு குட்டி வளர்ந்து பால சிங்கமாகி மனுஷரை எல்லாம் பட்சிக்குதான். எந்த அளவுக்கு இது பட்சிக்குது அப்படின்னா அடுத்த வசனத்துல பாருங்க, புறஜாதிகளும் அதன் செய்தியை கேட்டார்கள். அது அவர்களுடைய படுகொலியில் அகப்பட்டது. அதை சங்கிலிகளினால் கட்டி எகிப்து தேசத்திற்கு கொண்டு போயிட்டாங்க. பாருங்க, ஒரு குட்டி வளர்க்குறாங்க. அந்த முதல்ல ஒரு குட்டியை பாலசிங்கமா வைக்குது. அப்ப அந்த குட்டி வளர்ந்து மனுஷரையெல்லாம் பட்சிக்குது. இப்ப புறஜாதிகள் எல்லாம் அந்த செய்தியை கேட்கிறாங்க. இப்ப புறஜாதிகளுடைய படுகொலியில அந்த குட்டி அகப்பட்டது. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த குட்டியை கட்டி எகிப்து தேசத்துக்கு அங்க கொண்டு போயிடுறாங்க. சரி, இது யாரா இருக்கும்? எதை குறிச்சு எசேக்கியேல் சொல்றா?
பின்னாடி பார்க்கலாம் பாருங்க. இப்ப அடுத்தது, இப்ப இந்த குட்டி சிறைப்பட்டு போயாச்சு. இப்ப அடுத்தது வேற ஒரு குட்டியை எடுத்து இப்ப அந்த தாய் வந்து பாலசிங்கமா வைக்கிறாங்க. வசனம் வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாய் சிங்கம் காத்திருந்து தன் நம்பிக்கை அபத்தமாய் போயிற்று என்று கண்டு அது தன் குட்டிகளில் வேறொன்றை எடுத்து அதை பாலசிங்கமாக வைத்தது. பாருங்க, இன்னொரு குட்டி எடுத்து இப்ப அதற்கு பதிலா பாலசிங்கமா வைக்குது. இந்த குட்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னா பாருங்க, 6ஆம் வசனத்துல அது சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து பாலசிங்கமாகி இறை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. இதுவும் அங்க மனுஷரை பட்சிக்குது. அப்போ இந்த குட்டிக்கு இது என்ன ஆச்சு அப்படின்னா, இதனுடைய உச்சகட்டம் பாருங்க, அவர்களுடைய பாழான அரண்மனைகளில் திரிந்து அவர்களுடைய பட்டணங்களை பாழாக்கிற்று. அதனுடைய கெர்ச்சிப்பின் சத்தத்துக்கு தேசமும் அதில் உள்ள யாவும் திகைத்தது. பயங்கரமான ஒரு குட்டியா இருக்கு பாருங்க, தேசம் எல்லாம் திகைக்குதான். பாருங்க, இப்ப அந்த குட்டியை அதே மாதிரி எகிப்துக்கு சிறைப்பிடிச்சு போயிட்டாங்க. இப்ப இந்த குட்டி என்ன ஆகுது அப்படின்னா, வசனம் வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது சுற்றுப்புறத்து ஜாதிகள் அதற்கு விரோதமாக எழும்பி வந்தது. தங்கள் வலையை அதன் மேல் வீசினார்கள். அது அவர்களுடைய படுகுழியிலே அகப்பட்டது. பாருங்க, இதையும் வலை வீசிடுறாங்க, அது படுகுழியில அங்க அகப்பட்டது. முந்தின பாலசிங்கம் எங்க போச்சு அப்படின்னா எகிப்துக்கு சிறைப்பட்டு போயிடுச்சு. இப்ப இந்த சிங்கம் எங்க போகுது பாருங்க, வசனம் வாசிக்கலாம். அடுத்த வசனம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அதை சங்கிலிகளினால் கட்டி ஒரு கூட்டுக்குட்படுத்தி அதை பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். இனி அதன் சத்தம் இஸ்ரவேலின் பர்வதங்களின் மேல் கேட்கப்படாதபடிக்கு அதை அரணான இடங்களில் கொண்டு போய் அடைத்தார்கள். பாருங்க, இது எங்க கொண்டு போதான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிடுச்சு. இப்ப நல்லா கவனிக்கலாம். இதுல கொஞ்சம் நல்லா கவனிச்சோம்னா அதை பாபிலோன் ராஜாவின் இடத்துக்கு கொண்டு போனார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது எகிப்துக்கு சிறைப்பட்டுச்சு. இப்ப பார்த்த இந்த 2வது குட்டி எங்க போகுதான் பாபிலோன் ராஜாவுக்கு போகுது. அதை கட்டி கொண்டு போயிடுறாங்க. இனி அதன் சத்தம் இஸ்ரவேலின் பர்வதங்களின் மேல் கேட்கப்படாதபடிக்கு அதை கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. சரி, இப்போ எசேக்கியேல் எதை பற்றி இந்த ஒரு புலம்பலை அங்க சொல்றார்? இது கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த வசனத்துல இருந்து அங்க சில விளக்கங்கள் அங்க கொடுக்குறாங்க பாருங்க. வசனம் வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர் பாய்ச்சலால் கனி தருகிறதும் தலை திரிகிறதுமான திராட்சை செடியாய் இருந்தால். பாருங்க, நமக்கு நல்லா தெரியும் இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இஸ்ரவேலின் பிரபுக்கள் கிட்ட புலம்பல் பாடுறார். உன் தாய் எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொல்லி ஒரு திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு இப்ப சொல்றார் 10ஆம் வசனத்துல. திராட்சை செடி அப்படின்னாவே நமக்கு நல்லா தெரியும் பைபிள்ல எதற்கெல்லாம் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டிருக்கு, நானே மெய்யான திராட்சை செடி நல்லா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நாம எல்லாம் கொடிகள், ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல மாம்சீக இஸ்ரேலுக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் அங்க திராட்சை செடி ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கும் காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. பாருங்க, இஸ்ரேல் தேசத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த திராட்சை செடி பாருங்க ரொம்ப கிளியரா சொல்லிடுறாரு. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததை நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். இஸ்ரேல் தேசத்தை குறித்து அப்படியே சொல்லிட்டு வரார். இந்த இஸ்ரேல் தேசம் எப்படி இருந்திருக்கா 11ஆம் வசனத்துல பாருங்க, ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்புகள் அதற்கு இருந்தது திராட்சை செடியில. அப்போ பாருங்க, ஆளுகை செய்யக்கூடிய அந்த கொப்புகள், அதனுடைய ராஜாக்கள் ராஜ்யபாரங்களை குறிச்சு அங்க சொல்றார். அதன் உயர்த்தி அடர்த்தியான கிளைகளுக்குள்ளே உயர ஓங்கி தன் உயர்த்தியினாலே தன் திரளான கொடிகளோடு கூட தோன்றிற்று. பாருங்க, இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு நமக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பயங்கரமான தேவனுடைய ஃபேவர் அனுபவிச்சாங்க. இஸ்ரேல் தேசம் போனாவே புரஜாதிகள் நடுநிறந்த ஒரு காலங்கள்லாம் இருந்துச்சு. பாருங்க, ராஜாக்கள் காலத்துல, தாவீது ராஜாவுடைய காலத்துல, நீங்க மோசையிலிருந்து ஆரம்பிச்சாலே அவங்க வனாந்திர பிரயாணத்திலேயே அவங்க போகும்போது புரஜாதிகளா நடுங்கினாங்க. அப்போ அது அதனுடைய வளர்த்தி, அந்த பலத்த கொப்புகள் சாலமோன் ராஜா காலத்துல எல்லாம் பயங்கர உச்சகட்டத்தில் இருந்துச்சு. நமக்கு நல்லா தெரியும். இப்படி நல்ல உச்சகட்டத்துல அதனுடைய கொப்புகள் இருக்கும்போது இப்ப என்ன நடந்துச்சா பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கலாம். 12ஆம் வசனம். ஆனாலும் அது உக்கிரமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது.
கீழ்காற்றினால் அதன் கனி காய்ந்து போயிற்று. அதன் பலத்த கொப்புகள் முறிந்து பட்டு போயின. அக்னி அவைகளை பட்சித்தது. பாருங்க, இது நல்லா வளர்ந்து அதனுடைய கொப்புகள் திரளான கொடிகளோடு பலத்த கொப்புகள் அங்க தோன்றும் போது, உச்ச கட்டத்தில் இருக்கும்போது திடீர்னு அது உக்கிரமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது. இது நம்ம இன்னொரு விஷயத்துல கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா? ஒரு விருட்சம், நேபுகாத்நேச்சர் அங்க சொப்பனத்துல பாப்பாரு இல்லையா, ஒரு விருட்சம் அது உயர்ந்த வளர்ந்து பயங்கரமா அதனுடைய ஆகாயத்து பறவைகள் எல்லாம் வந்து அங்க அந்த விருட்சத்தில் தங்கிட்டு இருக்கும். பட் திடீர்னு வந்து அதை வெட்டப்படும். சோ இஸ்ரேல் தேசத்தை அங்க அடையாளப்படுத்தும். பாருங்க, அதே இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த திராட்சை செடி நல்லா வளர்ந்து உயர்ந்து அது பலத்த நிலைமையில் இருக்கும்போது திடீர்னு அது உக்கிரமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது. பாருங்க, இதுல கீழ்காற்று வந்து அது என்ன பண்ணுதான் பாருங்க, அது கீழ்காற்றினால் அதன் கனி காய்ந்து போயிற்று. கீழ்காற்று அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்தை சுற்றி இருக்கிற, விசேஷமா அந்த பக்கம் கிழக்கு பக்கம் இருக்கிற அந்த அம்மோன், சீரிய தேசர், அந்த ராஜாக்கள், கல்தேயர்கள், பாபிலோன் அந்த பக்கம், இவங்க எல்லாருமே வரிசையா அங்க படையெடுத்து வந்துட்டே இருந்தாங்க. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவை அளிக்கும்படிக்கு வரவிட்டார். பாருங்க, அந்த கீழ்காற்று இவங்களுக்கு அதை அடையாளப்படுத்தும். சோ இங்க எல்லாம் வந்து அங்க இஸ்ரேல் தேசத்தின் மேல அங்க படையெடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இஸ்ரேல் தேசம் அப்படியே ஒரு அழிவுக்குள்ள அப்படியே போகுது. கடைசியில நமக்கு தெரியும், 606 நேபுகாத்நேச்சர் வந்து படையெடுத்து ஒவ்வொரு படையெடுப்புலையும் அந்த இஸ்ரேல் ஜனங்களை அவர் சிறைப்பிடிச்சிட்டு போறார். பாருங்க, இப்ப அந்த தேசம் எப்படி இருக்கா பாருங்க. எசேக்கியேல் சொல்றார், இப்பொழுது அது வறண்டதும் தண்ணீர் இல்லாததுமான வனாந்தர பூமியிலே நடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பாருங்க இதனுடைய உச்சகட்ட அழிவை சொல்ற. அதன் கொடிகளில் உள்ள ஒரு கொப்பிலிருந்து, அந்த கொடியிலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு அதன் கனியை பட்சித்தது. இது யாரை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, இஸ்ரேல் அந்த கடைசி யூதராஜ்யத்தினுடைய கடைசி ராஜா சிதேக்கியா ராஜா. அந்த சிதேக்கியா ராஜாவுடைய காலத்துல பாருங்க, அதுல இருந்தே ஒரு அக்கினி புறப்பட்டது, தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட். அதன் கனியை பட்சித்தது. அதோடு சரி, ஆளுகிற செங்கோலுக்கு ஏற்ற பலத்த கொப்பு இனி அதில் இல்லை என்று சொல், இதுவே புலம்பலா இருக்கும் என்றார் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைவுக்கு வருது. சரி, இப்ப நம்ம இதனுடைய அந்த பொருளை நம்ம அப்படியே பார்த்துட்டே வந்தோம். இப்ப கொஞ்சம் கவனிச்சோம்னா, இந்த பாலசிங்கங்கள், 2 பாலசிங்கங்களை குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? இதெல்லாம் யாரை அடையாளப்படுத்துறாங்க? இன்னும் கொஞ்சம் நாம உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாலசிங்கத்தை எடுத்து, அந்த சிங்கத்தை ஒரு குட்டியை எடுத்து பாலசிங்கமா அந்த தாய் வைக்கிறாங்க. அது அதனுடைய புறஜாதிகளுடைய படுகொலியில் அது அகப்படுது. தேசங்கள்லாம் நடுங்குது. இது யாரை அடையாளப்படுத்தும்? சோ முதல் பாலசிங்கம் எங்க போச்சுங்க? எங்க சிறைப்பட்டு போச்சு? எகிப்துக்கு சிறைப்பட்டு போச்சு. அப்படின்னா பாருங்க, இது யாரை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, இப்ப எசேக்கியேல், இந்த ஒரு விஷயம் பார்த்தோம்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவருடைய காலத்துல நடந்த சம்பவங்களை அடிப்படையா வச்சு இந்த ஒரு புலம்பல அங்க பாடுறாங்க. அப்ப அவருடைய காலத்துல அப்படிங்கும் போது நம்ம பார்த்தோம்னா, இந்த யூத ராஜ்யத்தினுடைய கடைசி ராஜாக்கள் பார்த்தோம்னா ஒரு 5 ராஜாக்கள், யோசியா ராஜா, யோவாகாஸ், யோயாக்கீம், அதுக்கப்புறம் கடைசியா சிதேக்கியா ராஜா, ஒரு 5 ராஜாக்கள் அங்க வருவாங்க. இப்ப இந்த ராஜாக்களுடைய காலத்துல நடந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த ஒரு புலம்புல அங்க பாடுறாரு. பாருங்க, இப்ப சம்பவங்களை பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முதல் பாலசிங்கம் எதை அடையாளப்படுத்துகிறது அல்லது யாரை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதனுடைய குறி வந்து நமக்கு என்ன அப்படின்னா, அதை சங்கிலிகளால கட்டி எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ இந்த ராஜாக்கள் காலத்துல எந்த ராஜாவை சங்கிலிகளால கட்டி எகிப்துக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாருங்க, இது இந்த ராஜாக்கள் எல்லாம் சிம்பிளா பாடத்துக்கு தேவையான 2 ராஜாக்கள் மட்டும் நம்ம பார்த்துடலாம். நீங்க டீட்டெயிலா 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்க, அந்த ஹிஸ்டரி ஃபுல்லா அப்படியே இருக்கும். சரி, இப்போ நமக்கு நல்லா தெரியும் யோசியா ராஜாவின் பஸ்கா எல்லாம் பார்த்திருக்கோம். சோ அந்த மிகப்பெரிய ஒரு பஸ்காவெல்லாம் அங்க கொண்டாடினார். சோ இந்த யோசியா ராஜாவுக்கு அடுத்தது யாரு ராஜாவா இருக்காங்க அப்படின்னா, இந்த யோசியா ராஜாவை எகிப்து ராஜா கொண்டுறாரு. கொண்டுட்டு அவருடைய பிள்ளையாகிய யோவாகாச ராஜாவா இருக்காங்க அதுக்கப்புறம்.
சோ இந்த யோவாகாஸ் தான் பாருங்க, இந்த யோவாகாசத்தான் சிறை பிடிச்சிட்டு அங்க எகிப்துக்கு கொண்டு போயிடுறாங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கிமை அவன் தகப்பனாகிய யோசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக வைத்து அவன் பெயரை யோயாக்கிம் என்று மாற்றி யோவாகாசை கொண்டு போய்விட்டான். இவன் எகிப்திலே போய் அங்கே மரணம் அடைந்தான். பாருங்க, இந்த யோவாகாஸ் தான் எகிப்துக்கு கொண்டு போறாங்க. சரி, இந்த யோவாகாசினுடைய அரசாட்சியின் காலப்பகுதி எவ்வளவு நாள்னு பார்த்தோம்னா 3 மாதங்கள்ல இவர் ராஜாவா இருந்திருக்கார். இவர் எகிப்துக்கு அங்க சிறைப்பட்டு போகிறார். முதல் பாலசிங்கம் இந்த யோவாகாஸ் ராஜாவை அடையாளப்படுத்தும். அதற்கப்புறம் பார்த்தோம்னா யோவாகாசுக்குடைய அந்த யோசியாவுடைய இன்னொரு மகன் யோயாக்கீம் அங்க ராஜாவாக்குறாங்க. அதற்கப்புறம் யோயாக்கீம்க்கு அப்புறம் யோயாக்கீன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் ராஜாவாக்குறாங்க. பாருங்க, இந்த யோயாக்கீன் தான் அடுத்த ராஜாவா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன ஒரு ராஜாவா இருக்கார். வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் யோயாக்கினையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். பாருங்க, நேபுகாத் நேச்சார் அங்க அங்க சிறைப்பிடிச்சு போறார். இந்த ஒரு சிறையிருப்புலதான் இஸ்ரேல் இருக்கிற சகலவித ஒரு ஞானிகள் திறமைசாலிகள் எல்லாத்தையும் பிடிச்சு போயிடுறார். தேசத்துல வெறும் ஏழை ஜனங்களை மாத்திரம் அங்க விட்டு போறார். தானியேல் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஒரு சிறையிருப்புலதான் போறாங்க. அப்போ 2வது ராஜா பார்த்தோம்னா யோயாக்கீன் ராஜா. யோவாகாஸ், யோயாக்கீன் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அந்த பேரெல்லாம். சரி, இப்போ கொஞ்சம் கவனிச்சோம்னா இவர் எவ்வளவு நாட்கள் அரசாட்சி பண்ணியிருக்காரு அப்படின்னா இவரும் அதே 3 மாதங்கள் தான் அரசாட்சி பண்ணியிருக்காரு. இப்போ கொஞ்சம் கவனிக்கலாம். வெறும் 3 மாசம் தான் அரசாட்சி பண்ணியிருக்காங்க. ஆனா வசனங்களை கொஞ்சம் பார்த்தோம்னா இவர்களுடைய சத்தத்துக்கு அந்த இறைதேட பழகி மனுஷரை பட்சித்தது, இவர்களுடைய சத்தத்துக்கு புறஜாதிகள் நடுங்கிறாங்கன்னு இருக்கு. அப்படின்னா இதுக்குள்ள வேற ஏதோ விஷயம் அங்க உள்ள இருக்கு. இப்ப பிராட் சென்ஸ்ல இப்ப தேவன் வேற என்னமோ ஒரு விஷயத்தை அங்க சொல்ல வரார். இந்த விஷயத்தின் மூலமா வேற ஏதோ ஆழமான சத்தியங்களை அங்க தேவன் உள்ள வச்சிருக்காரு. அப்ப கொஞ்சம் நாம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ப உள்ள போலாம். பாருங்க, இப்போ நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா ஒண்ணு எகிப்துக்கு சிறைப்பட்டது, இன்னொன்னு பாபிலோனுக்கு சிறைப்பட்டது. இப்போ தேவனுடைய திட்டத்தை மைண்ட்ல வச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது கெஸ் பண்ண முடியுதுங்களா? 2 பாலசிங்கங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு எகிப்துக்கு சிறைப்பட்டிருக்கு, ஒண்ணு பாபிலோனுக்கு சிறைப்பட்டது. ஏதாவது சொல்ல முடியுதுங்களா? என்ன சரி ஜனங்கள். சரி, பாருங்க, நம்ம அப்படியே கொஞ்சம் உள்ள போயிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் சிங்கத்தை பார்த்தோம்னா தன் குட்டிகளில் ஒன்று வளர்ந்து பாலசிங்கமாகி இறைதேட பழகி மனுஷரை பட்சித்தது. புறஜாதிகளும் அதன் செய்தியை கேட்டார்கள். அது அவர்களுடைய படுகொலியில் அகப்பட்டது. அதை சங்கிலினால் கட்டி எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனார்கள். அப்படின்னா இப்போ தேவ திட்டத்துல நம்ம பார்க்கலாம், யாரை கண்டு அல்லது எந்த வகுப்பாரை கண்டு புறஜாதிகள் எல்லாம் நடுநடுங்கினார்கள்? ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்விதான். யாரை பார்த்து பயந்து நடுங்கினாங்க? அவங்க போனாவே நடுங்கினாங்க. சிங்கம் மாதிரி. நீங்க ஆல்ரெடி சொன்னதுதான். பாருங்க, தேவனுடைய திட்டத்துல முதல்ல அங்க இஸ்ரேல் ஜனங்களை பாருங்க, தேவன் முதல்ல யார் அங்க பாலசிங்கமா அங்க வைக்கிறார் அப்படின்னா பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் 23ஆம் அதிகாரம் 23, 24. இஸ்ரேல் ஜனங்கள் அங்க அந்த வனாந்திர பிரயாணத்துல போகும்போது நமக்கு தெரியும், அந்த பாலாக் ராஜா பிலேயாம கூட்டிட்டு வந்து சபிக்க சொல்லுவார். அப்போ பிலேயாம் சபிக்காம ஆசீர்வதிப்பார். இப்ப சொல்லுவார் பாருங்க, வசனம் வாசிக்கலாம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். பாருங்க, இஸ்ரேல் தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, துஷ்ட சிங்கம் போல் பால சிங்கம் போல் எழும்பும் அப்படின்னு. அப்போ தேவனுடைய திட்டத்துல முதல்ல அங்க பால சிங்கமா அங்க யார வைக்கிறாரு அப்படின்னா இஸ்ரேல் தேசத்துல தான். சோ இஸ்ரேல் ஜனங்கள் அங்க போகும்போது அந்த புறஜாதிகள் எல்லாம் அங்க நடுங்கினாங்க. பாருங்க, அந்த எரிகோவுக்கு போகும்போதெல்லாம் அந்த ராகா
இந்த அம்மா சொல்றதெல்லாம் நம்ம கவனிச்சிருப்போம். உங்களை பார்த்து எல்லாருக்கும் பயந்து நடுங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. சோ பாருங்க, இவங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பாலசிங்கத்தை அங்க அடையாளப்படுத்துறாங்க. அப்படின்னா இவர்கள் அங்க நடுங்கிட்டு இருந்தாங்க. ஆனா பரிதாபம் என்ன அப்படின்னா, இவர்கள் புறஜாதிகளுடைய படுகொலியில் அங்க அகப்பட்டார்கள். இவர்கள் எகிப்துக்கு சிறைப்பட்டு போனார்கள். அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். எகிப்து எதை அடையாளப்படுத்தும்? எகிப்து உலகத்தை அடையாளப்படுத்தும். பாருங்க, இந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய ஹிஸ்டரி ரொம்ப டிராஜடியா இருக்கும், நமக்கு தெரியும். பாருங்க, இந்த 10 கோத்திரத்தை அசீரிய ராஜா பிடிச்சிட்டு போனார். அதுக்கப்புறம் அந்த 2 கோத்திரம் மிச்சம் இருந்தாங்க, இவங்களை பாபிலோன் ராஜா சிறை பிடிச்சிட்டு போனார். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்தாங்க. இருந்தாலும் ரோமர்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்தாங்க. அதற்கப்புறம் கிபி 70 கம்ப்ளீட்டா உலகம் முழுக்க எல்லா பக்கம் சிதறடிச்சிட்டாங்க. பாருங்க, முழுக்க சிதறடிச்சிட்டாங்க. திரும்ப வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, அதை பயன்படுத்தல. கம்ப்ளீட்டா அதோட சரி, அவர்கள் உலகம் முழுக்க சிதறடிச்சுட்டு போகப்பட்டாங்க. சோ முதல் பாலசிங்கம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, இஸ்ரேல் தேசத்தை அடையாளப்படுத்துகிறது. இவங்கதான் எகிப்துக்கு சிறைப்பட்டு போனார்கள். எகிப்து உலகத்தை அடையாளப்படுத்தும். ஏன் இவர்கள் எகிப்துக்கு சிறைப்பட்டு போனார்கள்? ஏன் உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டார்கள் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இவர்கள் உலகத்தோடு உலக ஜனங்களோடு வேசித்தனம் பண்ணிட்டாங்க. உலக ராஜ்யங்களோடு தேவனை விட்டுட்டு இவர்கள் உலக பிரகாரமான விஷயங்களோடு கலந்து அவர்கள் அங்க வேசித்தனம் பண்ணிட்டாங்க. இதுதான் எசேக்கியேல் நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 23ல 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். எசேக்கியேல் 23, 2-3 வசனங்கள். மனப்புத்திரனே, ஒரே தாயின் குமாரத்திகள் ஆகிய 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். அவர்கள் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். சிஸ்டர் பாருங்க, இவங்க எகிப்துல அப்படின்னா, எகிப்துன்ற உலகம் பாருங்க, எகிப்துல இருந்து தேவன் இவர்களை பிரித்தெடுத்து இவர்களை கானானுக்கு அங்க கூட்டிட்டு வரார், இஸ்ரேல் தேசத்தை கொடுக்கிறார். ஆனா திரும்ப இவர்கள் எகிப்தையே பார்த்துட்டு அந்த பழைய வேசித்தனங்கள்லயே வந்து இருந்துட்டாங்க. வேசித்தனம் நமக்கு தெரியும், ஆவிக்குரிய விஷயங்கள்ல தேவனை விட்டுட்டாங்க. தேவனை விட்டுட்டு விக்கிரக ஆராதனை, உலகம் செய்யக்கூடிய விஷயங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள். எங்களுக்கும் ராஜா வேணும், உலகத்தை பாக்குறாங்க. எல்லாருக்கும் ராஜா இருக்காங்க, எங்களுக்கும் ராஜா வேணும். உலகத்தை பாக்குறாங்க, குழந்தைகளை தகனிக்கிறாங்க. அதே மாதிரி இவர்களும் செய்யறாங்க. சகல வித அசுத்தம், வேசித்தனம் எல்லாத்தையுமே பாருங்க, எகிப்துல இருந்து பரிசுத்தத்துக்கு தேவன் பிரித்து எடுத்து கூட்டிட்டு வந்தாலும் திரும்ப அவர்கள் எகிப்தையே பார்த்துட்டு இருக்காங்க. நல்லதா வசனத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம், தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி அப்படின்னு இருக்கும். பாருங்க, இது எல்லாமே நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரேல நமக்கு பாடம் தான். மாம்ச இஸ்ரேல் நடந்தது எல்லாமே. இப்ப நம்மையும் உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கார், பாபிலோன்ல இருந்து பிரித்து எடுத்திருக்கார். எடுத்துட்டு வந்து தொடர்ந்து நீங்க பரிசுத்தமாகுங்கன்னு சொல்லி நீதிமானாக்கி தொடர்ந்து பரிசுத்தப்படுத்துறார், நம்மளுடைய சத்திய வசனங்களை கொடுக்கிறார். ஆனா நம்ம பரிசுத்தமாகலாமா அப்படின்னா நம்மளுடைய மனசுல மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கு. நம்மளை நாமே எழுப்பிக்கலாம். தொடர்ந்து நம்ம இன்னும் திரும்ப எகிப்தையே பார்த்துட்டு இருக்கோமா? நம்ம சீர்தூக்கி நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல அந்த வேசித்தனம் பண்ணதுனால இவங்க எங்க போயிட்டாங்களாம்? எகிப்துக்கே அங்க சிறைப்பட்டு அங்க போயிட்டாங்க. சரி, இப்போ இது இந்த முதல் பாலசிங்கத்தை அடையாளப்படுத்துது. இப்போ அடுத்தது தேவனுடைய திட்டத்துல இது எகிப்துக்கு சிறைப்பட்டு போன உடனே இன்னொரு சிங்கத்தை எடுத்து அங்க பாலசிங்கமா அங்க வைக்கிறார். இது யாரை அடையாளப்படுத்தும்? ஏதாவது சொல்ல முடியுதுங்களா? அடுத்த பாலசிங்கம் ஃபர்ஸ்ட் இஸ்ரேலுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கிறார். அடுத்தது யாருங்க? என்ன? ஆமா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாச்சு. அந்த முதல்ல அந்த ராஜரிகம் எல்லாமே கொடுத்தாங்க. அவர்கள் எகிப்துக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க, உலகத்தோட கலந்து போயாச்சு. இப்ப நம்ம அடிப்படை பேசிக் கிளாஸுக்கே நம்ம போயிடலாம். பாருங்க, அந்த ஒரு வாய்ப்பு இஸ்ரேல் ஜனங்கள் கடைசியா அப்போஸ்தலனாகிய பவுல் வரைக்குமே போச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில வந்து அந்த பரலோக ராஜ்யத்தின் விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் சொன்னார். கடைசியில அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்றார். ஆனா அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னா அதை ஏத்துக்கல. அப்பதான் இதோ நாங்கள் புறஜாதிகள் இடத்தில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையோட அவர்களுடைய அந்த அழைப்பு அங்க முடிஞ்சது. இப்ப அடுத்து அந்த ஒரு வாய்ப்பு இப்ப தேவனுடைய திட்டத்துல பாலசிங்கமா ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கு. இப்ப பாருங்க, ஆவிக்குரிய இஸ்ரேல் இப்ப சபையின் ஒரு சுவிசேஷத்துக்கு வந்துடலாம். இப்ப ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள். சோ இந்த 2வது பாலசிங்கம். இந்த 2வது பாலசிங்கத்துக்கு என்ன நடந்தது அப்படின்னா, பாருங்க 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். அது சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து பாலசிங்கமாகி இரை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. அவர்களுடைய பாலான அரண்மனைகளை திரிந்து அவர்களுடைய பட்டணங்களை பாழாக்கிற்று. அதனுடைய கெர்ச்சிப்பின் சத்தத்துக்கு தேசமும் அதிலுள்ள யாவும் திகைத்தது. பாருங்க, இப்போ 2வது பாலசிங்கம் இப்ப ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் அடையாளப்படுத்துது அப்படின்னா,
இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது மனுஷரை பட்சித்தது அப்படின்னா இது இது ஆவிக்குரிய விஷயத்துல நாம எடுத்துக்கணும். அப்ப ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? மனுஷரை பட்சித்தது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க முதல் வருகையில வந்து அந்த சபையை ஸ்தாபிச்சுட்டு போறார். அதற்கப்புறம் அப்போஸ்தலர்கள் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மனுஷரை பட்சித்தது அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஆவிக்குரிய விஷயத்துல உலகம் முழுக்க நீங்க போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க, சத்தியத்தை அறிவிங்கன்னு சொல்றார். அப்போஸ்தலர்கள் உலகம் முழுக்க போறாங்க, அங்க சத்தியம் அங்க உலகம் முழுக்க அங்க பரவுது. சோ அதுதான் அந்த மனுஷரை பட்சித்தது. வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரியான அர்த்தங்கள் தான் அங்க இருக்கும். பாருங்க, அந்த மலையில ஒண்ணு விழுந்துச்சு அப்படின்னு இருக்கும். சத்தியத்தை சொல்லக்கூடிய விஷயத்த அந்த ஒரு பாணியில் அங்க சொல்லப்பட்டிருக்கும். சரி, ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் உலகம் முழுக்க இந்த சத்தியத்தை போய் சொல்றாங்க. ஆனா பரிதாபமான விஷயம் நமக்கு தெரியும். கிபி 300க்கு பிற்பாடு பார்த்தோம்னா அந்த பெயர் சபை மண்டலங்கள் எல்லாம் படிப்படியா நல்லா டெவலப் ஆகி கிபி 500ல மிகப்பெரிய ஒரு சிஸ்டமா அங்க வருது, பாபிலோன். பாருங்க, முந்தின சிங்கம் எங்க சிறைப்பட்டது? எகிப்துக்கு சிறைப்பட்டுச்சு, உலகம் முழுக்க சிதறடிச்சிட்டாங்க. ஆனா ஆவிக்குரிய இஸ்ரேல் சுவிசேஷ சபை பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிடுச்சான். பாருங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா இதை கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம், கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். பாருங்க, இப்போ ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள்ல எல்லாருமே மனுஷரை பட்சித்து எல்லாருமே பாபிலோனுக்கு சிறைப்பட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்போம். எல்லாருமே பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்களா அப்படின்னா, இப்போ நீங்க சுவிசேஷ யுக ஹிஸ்டரியில முழுக்க பார்த்தோம்னா இன்னும் சபை பாபிலோன் சிறைப்பட்டு போயிட்டு சிம்பிளா நம்ம முடிச்சிடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ள போய் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சகோதரர்களை நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும்போது எல்லாருமே சிறைப்பட்டார்களா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப பாபிலோனுக்கு பாபிலோன் கேப்சர் பண்ணது பெயர் சபை கிறிஸ்துவ மண்டலம். உண்மை சபை எங்க போச்சுங்க? இந்த அசுத்தங்களுக்கு அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டு உள்ளே இருந்தாங்களா? வனாந்திரத்துக்கு ஓடிடுச்சு. உண்மை சபையை உள்ள சிறைப்படல, வனாந்திரத்துக்கு ஓடிடுச்சு. அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம், இப்ப யாரெல்லாம் மனுஷரை பட்சித்தார்களோ அவங்க சிறைப்பட்டாங்க. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம லிட்டரல் மீனிங் எடுத்துக்கலாம். பாருங்க, மனுஷரை பட்சித்தார்கள் அப்படின்னா சபைக்குள்ள பெயர் சபை மண்டலம் என்னாச்சா, சுய இச்சைகளுக்கு ஏற்ற திரளான போதகர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து அங்க உண்மை சபையின் சகோதரர்களை அங்க பட்சிக்க ஆரம்பிச்சாங்களாம். சோ உண்மை சபை என்ன ஆயிடுச்சு? இப்போ வனாந்தரத்துக்கு ஓடிடுச்சு. சரி, பாருங்க, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆதி சபை நமக்கு தெரியும், அந்த ஹிஸ்டரி ஸ்டார்டிங்ல ரொம்ப பரிசுத்தமா இருந்துச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார், அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் சபையை வழி நடத்தினாங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக சுய இச்சைகளுக்கு ஏற்ற திரளான போதகர்கள் அப்படியே உருவாகிறாங்க. பாருங்க, ஆண்டவர் கூட அங்க சொல்றார் பட்சிக்கிறது அப்படின்னா, ஒரு வசனத்துல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். பாருங்க, உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் அப்படின்னா இவர்கள் யார பட்சித்தாங்க அப்படின்னா திருச்சபைய, சபையின் பிள்ளைகளை. பாருங்க, சபை பரிசுத்தமா ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருந்துச்சு. ஒரு கிபி 200-300 காலங்கள்ல வரும்போது ரசந்தீரன் ஹிஸ்டரியில எழுதுறார். அப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னா, விதவிதமான காணிக்கைகள் எல்லாம் அங்க டெவலப் ஆகுது சபைகளுக்குள்ள. பாருங்க, விதவிதமான காணிக்கைகள் அங்க டெவலப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா சுயநலமான போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் சபையில உருவாகி தங்களுடைய சுய இச்சைகளுக்கு தகுந்த மாதிரி சபையை அங்க மாத்தி உண்மையான சகோதரிகளை அங்க பட்சிக்கக்கூடிய விஷயம். இஸ்ரேல் ஜனங்கள்ல பரிசேயர் அதே பட்சிக்கிற விஷயத்தை பண்ணாங்க. உண்மை திருச்சபையிலும் அந்த ஒரு விஷயம் கலந்து அந்த சபை மக்களை பட்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, இவங்களுடைய தவறான அந்த வழி நடத்துதல் கடைசியில எங்க போய் தான் முடிஞ்சது அப்படின்னா, சபை அங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டது. பாபிலோன் வந்து கேப்சர் பண்ணிடுச்சு. போப்பு மார்க்கம் அப்படிங்கிற விஷயம் அங்க பயங்கரம் இங்க உருவாயிடுச்சு. சோ இது அந்த 2 பாலசிங்கங்கள். ஒண்ணு மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டாங்க. அடுத்தது ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள், இந்த சுவிசேஷ யுக சபை, இது பாபிலோனுக்கு அங்க சிறைப்பட்டு அங்க போயிடுச்சு. சரி, இதுல தேவன் நமக்கு என்ன சொல்ல வரார்? பாருங்க, பைபிளை குறிச்சு பார்த்தோம்னா எல்லாமே நம்மளுடைய புது சிருஷ்டி வகுப்பாருக்காக எழுதப்பட்டது இந்த வேதாகமம். அப்போ மாம்சீக இஸ்ரேலுக்கு நடந்த விஷயங்கள், ஆவிக்குரிய பெயரளவிலான ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு நடந்த விஷயங்கள், இது எல்லாமே தேவன் நமக்கு எச்சரிப்பாகவும் ஒரு பாடமாகவும் நமக்கு கொடுத்திருக்கான். அப்ப இதுல நமக்கு என்ன தேவன் சொல்ல வரான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க,
இப்ப 2 வகுப்பார் பார்த்தோம். ஒரு வகுப்பார் எகிப்துக்கு சிறைப்பட்டாங்க, ஒரு வகுப்பார் பாபிலோனுக்கு சிறைப்பட்டாங்க. இப்ப சபையிலையும் இதே மாதிரி 2 வகுப்பார் இருப்பாங்களாம். ஒரு வகுப்பார் எகிப்துக்கு சிறைப்படுவாங்க, ஒரு வகுப்பார் பாபிலோனுக்கு சிறைப்படுவாங்களாம். அப்படின்னா இவர்கள் யார்? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். எகிப்துக்கு சிறைப்படுறதுன்னா எகிப்து உலகத்தை அடையாளப்படுத்தும். அப்ப சபையில உலக ஆவியால் பிடிக்கப்பட்டவர்கள் அல்லது உலக ஆவிக்கு இசைந்து போகக்கூடியவர்கள், உலக ஆவியில் இருப்பவர்கள். சோ பாருங்க, இந்த வகுப்பார் தான் எகிப்துக்கு சிறைப்பட்டவர்கள். அப்ப உலக ஆவி அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? உலக ஆவின்னு என்னங்க? உலக ஆவி எப்படி இருக்கு? உலக ஆசை, நம்ம லிஸ்ட் போட்டா போயிட்டே இருக்கலாம். ஆமா, எக்கச்சக்கமா வரும். ஆனா அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னா அந்த ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னா உலக ஆவிங்கிறது பாருங்க, புது சிருஷ்டியினுடைய சத்துருக்கள் 3 பாயிண்ட் பார்ப்போம். உலகம், மாம்சம், சாத்தான். அப்போ இந்த உலகம் புது சிருஷ்டிக்கு மிகப்பெரிய ஒரு சத்ருவா இருக்கு. அப்படின்னா இந்த உலக ஆவி அப்படிங்கிறது எதை அங்க அடையாளப்படுத்துது அப்படின்னா சுயநலம். இன்னைக்கு உலகம் முழுக்க பாருங்க, இன்னைக்கு உலகமே எப்படி இருக்கு? சின்ன குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு நோக்கம், தன்னுடைய சுயத்தை சார்ந்து, சுயநலத்தை சார்ந்து உலகம் ஓடிட்டு இருக்கு. இப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. பாருங்க, குழந்தை ஒரு சின்ன ஸ்கூல்ல போனா கூட நான் நல்லா எல்லாரை காட்டிலும் நான் மேன்மையா இருக்கும். மனுஷனுடைய சிந்தை பாருங்க, நான் மற்றவர்களை காட்டிலும் அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு சுயநலமான ஒரு சிந்தை இன்னைக்கு உலகம் முழுக்க அங்க வெடிக்கப்பட்டிருக்கு. இது நம்ம எப்படி இந்த உலக ஆவி செயல்படுது அப்படின்னா ரசல் ரொம்ப அருமையா ஒரு ஒரு விளக்க சொல்றான். ஒரு உலக ஆவி ஒரு நதி மாதிரி ஓடிட்டு இருக்கான். உலக ஜனங்கள் எல்லாமே ஒரு நதி மாதிரி, சுயநலம் அப்படிங்கிற ஒரு நதியில அப்படியே உலக ஆவி போயிட்டு இருக்கும். எல்லாமே ஒரே திசையை நோக்கி அந்த நதி ஓடிட்டு இருக்கு உலகம் முழுக்க. சில இடங்கள்ல இந்த நதி வேகம் ஜாஸ்தியா இருக்கு, சில இடங்கள்ல மந்தமா இருக்கான். அப்படின்னா சில இடம் இந்த சுயநலத்தினுடைய அந்த மாறுதே தவிர நோக்கம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சிலருக்கு ஜாஸ்தியான சுயநலம் இருக்கும், சிலருக்கு கம்மியான சுயநலம் ஆகி இருக்கும். அவ்வளவுதானே தவிர மற்றபடி எல்லாருமே ஏதோ ஒரு சுயநலத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்களாம். இப்ப தேவன் என்ன பண்றாரா, இந்த எல்லாம் ஒரே திசையில போயிட்டு இருக்கு இந்த நதியிலிருந்து ஒரு வகுப்பார மாத்திரம் தனியா பிரித்து எடுத்து எதிர் திசையில ஓடுங்க அப்படிங்கிறாங்க. எதிர்நீச்சல் போடுற மாதிரி, ஆப்போசிட். திருச்சபை பிள்ளைகள் நம்ம இப்ப இதுல இருந்து நம்மளை எடுத்து நீங்க ஆப்போசிட்ல போங்க. ஏன்னா நம்மளுடைய அழைப்பே நமக்கு தெரியும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் தன்னைத்தான் வெறுக்கணும். தன்னை வெறுக்கிறதுனா சுயத்தை வெறுக்கிறது, சுயநலத்தை வெறுப்பது. பேசிக்க நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இதுக்கு நம்ம ஆப்போசிட் திசை. ஏன்னா உலகம் முழுக்க சுயநலமான ஒரு விஷயத்துல போகும்போது அது ஒரு அசுத்தத்தை நோக்கி போகுது. இப்ப நம்ம பரிசுத்தம் ஆகிறதுக்காக தேவன் இதுல இருந்து நம்மளை தூக்கி எடுத்து நீங்க எதிர் திசையில போங்கப்பான்னு சொல்றாங்க. எதற்கு? நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு. ஆனா அந்த எதிர் திசையில நம்ம போகும்போது நமக்கு ஆப்போசிட்ல வர மனிதர்களுடைய, அதாவது சுயநலமா இருக்கிற மனிதர்களுடைய எதிர்ப்பு கட்டாயம் நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும். பயங்கரமான எதிர்ப்பு. அது குடும்பத்தில் ஆகலாம், வேலையில் ஆகலாம், சபையில கூட இருக்கலாம். சோ அந்த ஆவியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு எதிர்த்து எதிரடையா அங்க நிற்கும். ஆனா வேற வழி இல்லை, நாம தொடர்ந்து பரிசுத்தமாக இருக்கு இந்த உலக ஆவியை நம்ம எதிர்த்து நம்ம போய்தான் ஆகணும். இப்ப போகும்போது பாருங்க, இந்த மாதிரியான சகல விஷயங்கள், எதிர்ப்புகள் எல்லாத்தையும் நம்ம சந்திக்க வேண்டி நேரிடும். ஆனா நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எதிர்ப்புகள், சிரமங்கள் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளாக இருக்கும்போது நாம தேவனுடைய பாதுகாப்பையும் அவருடைய சமாதானத்தையும் நம்ம இருதயத்தில் உணரலாம். அந்த ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்காரு. உண்மையா நாம ஓடும்போது தேவன் அந்த ஒரு சமாதானத்தை நம்ம கொடுப்பார். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் தேவனுடைய பாதுகாப்பை நம்ம உணரணும். சரி, இப்போ இது ஒண்ணு. இன்னொரு விஷயத்த கொஞ்சம் பார்த்தோம்னா, உலக ஆவி இப்படி சுயநலத்தோட போயிட்டு இருக்கு. இந்த சுயநலத்துல போகும்போது இது எப்படி செயல்படுது அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா, இப்போ உலக ஆவி எப்படி செயல்படுதான், மனுஷ ஞானத்துல செயல்பட்டு இருக்கு. மனுஷிக ஞானம் இந்த ஒரு சிந்தையில இப்ப நம்மளை அந்த உலக ஆவியில இருந்து நம்ம பிரிச்சு எடுத்து எதிர் திசையில ஓட விடுறோம். இப்ப நாம எந்த ஞானத்துல செயல்படுகிறோம்
அல்லது எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? எனக்கு சார் தேவனுடைய ஞானம். அதுதான் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, பாருங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. வசனத்தை நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா, இப்ப புது சிருஷ்டி வகுப்பார் எப்படிதான் இயங்குறாங்க அப்படின்னா, பரத்திலிருந்து வருகிற ஞானத்துல. அப்ப தேவன் கொடுக்கக்கூடிய ஞானம், தேவன் எப்படி ஞானத்தை கொடுப்பார்? அவருடைய சத்திய வசனங்கள் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக அவர் ஞானத்தை கொடுப்பார். இப்ப புது சிருஷ்டி வகுப்பார் இந்த ஞானத்துல நாம இயங்குகிறோமா? ஒரு கேள்விக்குறி போடலாம். ஏன்னா உலகங்களுக்கு மனுஷன் ஞானத்துல இயங்கிட்டு இருக்கு. எனக்கு எது சரி? ஒரு பிரச்சனையை வந்தாலும் அதை எப்படித்தான் உலக ஜனங்கள் அணுகுறாங்கன்னா, அவர்களுடைய ஞானத்துக்கு எது சரின்னு படுது, அவர்களுடைய ஞானத்துல இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம், அல்லது அவங்க ஒரு லாயரை கன்சல்ட் பண்றதாகட்டும், அவர்களுக்கு தெரிந்தவர்களை கன்சல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உலக ஞானத்துல உலகம் முழுக்க இயங்குது. ஆனா திருச்சபையின் பிள்ளைகள் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் நாம் இயங்குகிறோமா? பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையில சத்தியத்தின்படி நாம் எப்படி அணுகிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோமா? இந்த கேள்வி. எந்த பிரச்சனை வேணா வரக்கூடாது, வீட்டிலேயாகட்டும் சபையிலாகட்டும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சத்தியம் இதுக்கு என்ன சொல்லுது, சத்தியத்தின்படி நாம இதுக்கு நடக்கலாமா அப்படிங்கிறத நாம சிந்திக்கிறோமாங்கிறத இன்றைக்கு நம்ம சீர்தூக்கி நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்போ இந்த சத்தியத்தின்படி நடக்கும்போது நாம தெய்வீக வழி நடத்துதல தேவன் நாங்க கொடுப்போம். இப்ப தெய்வீக வழி நடத்துதல் நமக்கு எப்படிதான் கிடைக்கும்? நாம் தேவனை நோக்கி பார்க்கணும். அதை பார்க்காம நம்முடைய சுய சித்தத்துல, சுய ஞானத்துல நாம அதை சால்வ் பண்றப்போ, அந்த முயற்சிகள்ல நாம இறங்கும் போது அந்த தெய்வீக வழி நடத்துதலை நாம் அனுபவிக்க முடியாது. மேபி அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகலாம், ஆனா தெய்வீக வழி நடத்துதல் நமக்கு கிடைக்காது. சோ பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் நாம தொடர்ந்து இயங்கினோம்னா அங்க தெய்வீக ஒரு வழி நடத்துதலை நாம் உணரலாம். பாருங்க, இந்த மனித ஞானம் எப்படி இருக்குமா? ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. பாருங்க வசனம் பாருங்க, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோட்டா. அவ்வளவுதான் ஜட்ஜ்மெண்ட். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து விட்டா, நீ பரத்திலே அவர் ஞானத்தை கொடுக்குறார், இந்த ஞானத்துல நீங்க இயங்குங்கப்பான்னு சொல்லும் போது நம்ம மனித ஞானத்துல இயங்கணும்னா அதனுடைய முடிவு வசனத்துல கிளியரா இருக்கு. அதே மாதிரி 1 கொரிந்தியர்ல வாசிச்சோம்னா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம்னா பாருங்க, உலக ஞானம் தேவனுக்கு ஒரு பைத்தியமா இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டது. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா ஃபூலிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்கான். ஸோ இன்னைக்கு உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை நாம இந்த உலக ஆவிக்கு நாம இடம் கொடுக்கிறோம் அப்படின்னா, இந்த உலக ஆவி நம்ம உலக ஆவிக்கு நாம விட்டு கொடுத்து நம்மை ஆதிக்கம் பண்றதுக்கு நாம தொடர்ந்து நம்ம அனுமதிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, இது எதை அடையாளப்படுத்துதான்? இப்ப நம்ம சத்தியத்தை பத்தி யாராவது குறை சொன்னா நமக்கு எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கும் இல்லையா? சத்தியத்தை பத்தி குறை சொல்லிட்டா உங்களை திட்டுவாயில மனசு நொந்து போய் வருவோம். இந்த உலக ஆவிக்கு நாம அதிகமா இடம் கொடுக்கிறோம் அப்படின்னா சத்தியத்தை பத்தி நாமே தாழ்வா என்ற மாதிரியா ரசல் பிரதர் அங்க சொல்றார். சத்தியத்தை குறித்து நாமே தாழ்வாக எண்ணுவதற்கு இடம், சத்தியத்தை நாமளே திட்டினா எப்படி இருக்கு? கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற, கடுமையா இருக்கு, நம்ம பண்ண மாட்டோம். பட் பாருங்க, அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் அங்க கொடுக்குறார். ஒருவேளை நாம இந்த உலக ஆவிக்கு நம்ம இடம் கொடுத்தா இது எங்கதான் போய் முடியும் அப்படின்னா, அங்க எப்படி அந்த முதல் சிங்கம் எகிப்துக்கு சிறைப்பட்டதோ அதே மாதிரி இப்ப நாமும் உலகாவி நம்மை ஆக்கிரமிக்க இடம் கொடுத்தால் எகிப்து அப்படிங்கிற இந்த உலகம் இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஆக போகுதுங்க? மகா உபத்திரவ காலத்துக்குள்ள போய் மாட்ட போகுது. இப்ப நாம இடம் கொடுத்தோம்னா நாம சத்தியத்தை தாழ்வா எண்ணுவதற்கு இடம் கொடுக்கிற மாதிரி ஆகும். அதனுடைய விளைவு என்ன ஆகும்னா எகிப்துக்கு சிறைப்படுவோம். எகிப்துக்கு சிறைப்படுறோம்னா அது எதை அடையாளப்படுத்தினா மகா உபத்திரவத்துல மாற்றுவோம். அதனுடைய விளைவு நமக்கும் இந்த அழைப்புல ஒரு தாழ்வான ஒரு இடம் தான் அங்க கிடைக்கும். திரள் கூட்ட வகுப்பார்ல போய் அங்க மாட்டுவோம். பாருங்க, சோ உலக ஆவி அப்படிங்கிறது அங்க எகிப்துக்கு அங்க சிறைப்பட்டு போகுது. சரி, அடுத்தது சபையில இருக்கிற இன்னொரு வகுப்பார்.
இவங்க எங்க சிறைப்பட்டு போறாங்க அப்படின்னா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறாங்க. இன்னொரு சிங்கம். இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா ரொம்ப நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். பாபிலோனிய ஸ்பிரிட், அங்க எகிப்து உலக ஆவி, இது பாபிலோனிய ஆவி அப்படின்னா பாருங்க. இப்ப நாம சத்தியத்துக்குள்ள வரும்போது எல்லாருமே அந்த பாபிலோன்ல இருந்தோம். என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாங்கன்னு வெளியே அழைச்சிட்டா. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறமும் நாம திரும்ப அங்கேயே பார்த்துட்டு இருக்கோமா இஸ்ரேல் ஜனங்கள் பண்ண மாதிரி? ஒருவேளை நாம திரும்ப அவர்களுடைய சடங்காச்சாரங்கள் அவர்களுடைய விஷயங்களே நம்ம பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்னா பாபிலோனிய ஆவி நமக்குள்ளும் அங்க இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ பாபிலோனிய ஆவி, பாபிலோனிய ஸ்பிரிட் அப்படின்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பாபிலோன் அப்படின்னு என்னங்க? பாபிலோன்னா குழப்பம். அப்படின்னா ஏன் குழப்பம் வந்தது? ஏன் அந்த பேர் வந்துச்சு? அப்ப யார் குழப்பினது? தேவன் தான் குழப்பினாரா? பிரதர் பாருங்க, உண்மையா கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. இப்ப யாருதான் குழப்பினது அப்படின்னா அங்க தேவன் தான் குழப்பறார். வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பெயர் பாபேல் எண்ணப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்துருச்சு. பூமி முழுக்க சிதறடிச்சிட்டார். இப்போ ஏன் இந்த குழப்பம்? தேவன் ஏன் குழப்பினார்? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லாங்க? ஒரே பாஷையில பேசினதா? அது தப்பா? நம்ம எல்லாரும் ஒரே பாஷையில தான் பேசுறோம். தவறு கட்டினது தப்பா? பெருமை அப்படிங்கிற விஷயம். சரி, ஓகே. பிரதர் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சொல்றாங்க. இப்ப ஏன் இங்க குழப்பினார் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, அந்த காலத்துல ஜனங்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா ஜனங்கள் அப்படியே பெருகிட்டு வராங்க. பெருகிட்டு வரும்போது இவங்க என்ன பண்றாங்களா பாருங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். பாருங்க, இவங்க எங்க இப்ப ஜனங்கள் எல்லாம் அங்க போகும்போது இப்ப இவங்க என்ன பண்றாங்களா, சினையார் தேசம் அப்படிங்கிற ஒரு தேசத்துல சமபூமியா இருக்குது, வாழ்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜனங்க எல்லாம் இப்ப அங்க போறாங்க. பாருங்க, கிழக்கே சினையார் தேசத்திலே. இந்த சினையார் தேசம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த சினையார் தேசம் யாருடைய தேசமா இருந்துச்சு? பாருங்க, ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. சினேயார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். முந்திர வசனங்களை வாசிங்கன்னா கிளியரா இருக்கும். நிம்ரோத் நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா? இந்த நிம்ரோத் ஆண்ட தேசங்கள் தான் இந்த சினையார் தேசம். அப்படின்னா இவர்கள் எல்லாம் போறாங்க, ஒரு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க போயிடறாங்கன்னா பாபேலுக்கு அங்க போறாங்க. இந்த சினையார் தேசத்துல இருக்கிற அந்த பாபேல் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு போறாங்க. இப்போ இந்த கம்ஃபர்ட்டை தேடி போனவங்க இது எதை நோக்கி அவர்களை வழி நடத்திருச்சா பாருங்க. இவங்க என்ன பண்றாங்களா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாகும் பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, இந்த இடத்துல பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு கோபுரத்தை கட்டி நம்ம எல்லாரும் இங்கேயே செட்டில் ஆயிடலாம், எங்கேயும் நம்ம சிதறி போக வேண்டாம்னு சொல்லிட்டு பண்றாங்க. இது ஏன் தேவன் இந்த இடத்துல இறங்கி வந்து அவர்கள் பாஷையை தாறுமாறிக்கு பூமி எங்கும் சிதறி போக பண்றாரு அப்படின்னா இது தேவனுடைய திட்டத்திற்கே முரணானது. தேவன் மனுக்குலத்தை படைச்சு என்னதான் சொல்றாருங்க, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கிறார். நீங்க உலகம் முழுக்க போய் பூமியை நிரப்புங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, எங்கேயும் போக வேண்டாம், நம்ம இங்கேயே கம்ஃபர்டபுளா இருந்துக்கலாம், இந்த பூமி நல்லா சமமான பூமியா இருக்கு, இங்கேயே நம்ம ஒரு கோபுரத்தை கட்டி பாருங்க. உச்சகட்டம் பாருங்க எங்க கொண்டு போகுதுன்னா நமக்கு பேர் உண்டாக்குவோம், பெருமையை நோக்கி வழி நடத்துது. கம்ஃபர்ட்டுக்காக போறாங்க பாருங்க, தங்களுக்கு எது சௌகரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசத்துக்கு போறாங்க. அது எதை நோக்கி வழி நடத்துதான், தேவனுடைய திட்டத்துக்கு ஒரு முரணான நிலைமை கொண்டு போய் வழி நடத்துது. உச்சகட்டமா பெருமை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அங்க போகுது. அங்கதான் வந்து தேவன் வந்து அவருடைய பாஷையை தாறுமாறாக்கி உலகம் முழுக்க அங்க சிதறி போக பண்றாங்க. சோ ஒரு மேட்டிமை நாவி, பெருமை நாவி. நீங்க இதை அப்படியே கம்பேர் பண்ணீங்கன்னா பாருங்க, பாபிலோன், இப்ப நம்ம பாபிலோன் விட்டு வெளியே வந்துட்டோம். இந்த பாபிலோன் ஸ்பிரிட் எப்படி இருக்கா பாருங்க. இன்றைக்கு பெயர் கிறிஸ்தவ மண்டலம் பாருங்க. ஆதிசபைக்கு அப்புறம் அந்த ரோமன் கத்தோலிக்கம் அங்க உருவாகுது. இது ஆதிசபையில
இந்த சுய செயல்கற்ற போதகர்கள் ஃபர்ஸ்ட் உருவாகுறாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கம்ஃபர்ட்னஸ், தங்களுக்கு எது சௌகரியமோ அந்த மாதிரியான விஷயங்களை சபைக்குள்ள புகுத்துறாங்க. தங்களுக்கு எது சாதகமா இருக்கும், விசேஷமா பலவிதமான காணிக்கைகள். அப்புறம் அந்த அந்த விஷயங்கள் எதை நோக்கி வழிநடத்துது அப்படின்னா, அங்க எப்படி தேவனுடைய திட்டத்துக்கு முரணாக போச்சோ அதே மாதிரி தேவனுடைய திட்டத்திற்கு முரணாக பாருங்க. தேவனுடைய திட்டம், ஆண்டவர் அங்க சபைய ஆரம்பிச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு, நீங்க பூமி எங்கும் போய் சுவிசேஷத்தை அங்க பிரசங்கிங்கன்னு சொல்றாரு. இவங்க என்ன ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த ரோமன் கத்தோலிக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரே இடத்துல அசம்பிள் ஆயிட்டாங்க. இங்க எப்படி நம்ம எங்கேயும் போக வேண்டாம், நமக்கு ஒரு கோபுரத்தை கட்டி நம்ம இங்கேயே இருந்துக்கலாம், வானத்தை எல்லாம் கோபுரத்தை கட்டி இங்கே இருந்துக்கலாம்னு சொல்லி ஒரே இடத்துல குழுமுன மாதிரி இவர்கள் இந்த ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டு இந்த சிஸ்டத்திலேயே உட்காந்தாங்க கம்ஃபர்டபுளா, உலகத்தை ஆட்டி படைச்சாங்க. ஆனா உண்மையான சத்தியம் அங்க போச்சா அப்படின்னா, சத்தியம் அங்கே அசுத்தப்படுத்தப்பட்டது. நமக்கு தெரியும் அது எப்படி அசுத்தப்படுத்தப்பட்டது அப்படின்னா பாருங்க. இப்போ அந்த ஒரு காலத்துல அந்த நிம்ரோத், நம்ம அந்த திருத்துவம் பாடத்துல கேட்டிருப்போம், அந்த செமிராமிஸ் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க அம்மாவே அவர் அங்க திருமணம் பண்ணிடுவார், அந்த குழந்தைக்கு பிறக்குதெல்லாம். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வந்த ஜனங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தேசத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அங்க சில போதை வஸ்துக்கள் எல்லாம் அவர்கள் அந்த ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு சில தவறான ஒரு ஒரு மத அமைப்பையே அங்க உருவாக்கி இவர்கள் அங்க கடவுள் மாதிரி அங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த புராணத்துல அங்க வரும். இப்ப அந்த அந்த போதை வஸ்துக்கள் இதை குறிச்சுதான் பின்னாடி எரேமியா எழுதுவார், பாபிலோன் கர்த்தருடைய கையில் இருந்த பொற்பாத்திரம் அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணிடுது. அதை பேஸ் பண்ணி சொன்னார். நிழல் அங்க எக்ஸாக்டா நடந்துச்சு. சகல விதமான போதை வஸ்துக்களையும் கொடுத்து அங்க ஜனங்களை ஒரு ஒரு தவறான விஷயங்கள், தவறான ஒரு மத அமைப்புக்குள்ள அங்க வழி நடத்துனாங்க. அதே மாதிரி பின்னாடி வந்த ஆவிக்குரிய அந்த பாபிலோன் சொல்லப்பட்ட அந்த பயச கிறிஸ்தவ மண்டலம் தவறான மதுவை போதகத்தை அங்க ஊட்டி கொடுத்து இங்க ஜனங்களை பூரா இது பண்ணிட்டாங்க. அப்ப நல்லா கவனிக்கலாம் பாருங்க, தேவனுடைய திட்டத்துக்கு முரணான அசுத்தமான போதகங்கள் உங்களுக்கு உள்ள வந்துருச்சு. ஒரே இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க. தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா அசுத்தமான விஷயங்கள் எல்லாம் அங்க சபைக்குள்ள வந்துருச்சு. பாருங்க, அதனுடைய உச்சகட்டமா அங்க எப்படி வானத்தை அழகும் ஒரு கோபுரத்தை கட்டுவன்னு சொல்லி ஒரு பெருமை உச்சத்துக்கு போனாங்களோ அதே மாதிரி இங்கேயும் இதே போப்பு மார்க்கம், தேவனுடைய ஸ்தானத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறோம் இல்லைங்களா, பயங்கரமான ஒரு பெருமைக்குள்ள அங்க போயிட்டாங்க. பாருங்க, இப்ப இதெல்லாம் நமக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னா பாருங்க, இதனுடைய முடிவு என்ன அப்படின்னா நமக்கு தெரியும். எசேக்கியேல் 19:9 நம்ம வாசித்தோம் இல்லைங்களா, இனி அதன் சத்தம் இஸ்ரவேலின் பர்வதங்களின் மேல் கேட்கப்படாது அப்படின்னா இந்த மகா உபத்திரவ காலத்துல இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தை கம்ப்ளீட்டா தேவன் அங்க அழித்திருவார். அது நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிக்கிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தில் எறிந்து, இப்படியே பாபிலோன் மகா நகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். ரொம்ப அங்க கிளியரா வாசனம் அழகா மேட்ச் ஆகுது. சரி, இப்போ இதே மாதிரியான விஷயங்கள் சபையிலும் இருக்கும். சபை நம்ம எடுத்துட்டோம்னா திருச்சபை, திரள் கூட்டம், 2ஆம் மரண வகுப்பார் எல்லாருமே சபையில அங்க இருக்கும். அப்படின்னா பாருங்க, இதனுடைய உச்சகட்டம், இந்த பெருமையின் உச்சகட்டத்துக்கு போகும்போது அங்க 2ஆம் மரண வகுப்பார ஒரு அழிக்கப்படக்கூடிய விஷயத்துக்குள்ள அங்க போறாங்க. அப்போ இப்ப நம்ம யோசிச்சோம்னா இப்ப இந்த பாடம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இதனுடைய ஆரம்ப புள்ளி பாருங்க, இது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட்டை தேடி போனாங்க. நமக்கு எது சௌகரியமாக இருக்கும், நமக்கு எது சாதகமாக இருக்கும் சொல்லி அவங்க அந்த சினையார் தேசத்துல கம்ஃபோர்ட் தேடி போனாங்க. இப்ப அதேதான் ஆதி சபையில அதே மாதிரி தங்களுக்கு சாதகமான விஷயங்களை சபையில புகுத்துனாங்க. அது நிமித்தம் உச்சகட்டமா ஒரு பேரழிவுக்குள்ள அந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலமே போக போகுது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துட்டோம்னா இப்ப நமக்கு இது அப்படியே நமக்கு ரொம்ப ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய விஷயத்துல, நம்மளுடைய வேலைகள்ல, நம்மளுடைய வாழ்க்கையில எது எனக்கு சாதகமாக இருக்கும்னு தேடி ஓடுறோமா, அல்லது தேவனுடைய பார்வையில இது சரியாக இருக்கும்னு தேடி ஓடுறோமா? ரெண்டு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒரு சின்ன விஷயம் தான் அது எங்க கொண்டு போய் அங்க நிறுத்துது. இப்ப நம்மளாம் இப்ப சத்தியத்துல இப்பதான் வந்திருக்கோம், குழந்தைகள் மாதிரி இருக்கோம். இப்ப நாம இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா நம்ம அதை தவிர்த்துக்க வேண்டியதுதான். பாருங்க, கம்ஃபோர்ட் இப்ப நம்ம வீட்டுல இருக்கோம், விசேஷமா இப்ப நம்ம விசுவாச வீட்டார்கள் சபையில நம்ம எடுத்துக்கலாம். இப்ப சபையில இன்னைக்கு காலகட்டத்துல பாருங்க, எல்லா சபைகளையும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் அங்க போயிட்டே ஏதாவது ஒரு பிரச்சனைகள்.
சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த சபை எனக்கு சாதகமா இருக்கா, என்னுடைய சௌகரியத்துக்கு அது கரெக்டா பொருந்தி வருதா, அல்லது இந்த சபையில் இருக்கிற சகோதரர்களுக்கும் எனக்கும் சாதகமா இருக்கா, அல்லது ஏதாவது பிரச்சனை இருக்கா, இந்த ஒரு கோணத்துலதான் அங்க பாக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி கோணத்துல நம்ம பார்க்கலாமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயம். ஏன் அப்படின்னா, இப்ப இன்னைக்கு சபைகள்ல சகோதரர்கள் ஒரு சபையில இருந்து இன்னொரு சபைக்கு போறது ரொம்ப ரொம்ப சாதாரணமா நடந்துட்டு இருக்கு. கேஷுவலா போயிடுறாங்க. சபைகள் பெருகிடுச்சு, ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துருச்சு. இங்க விட்டா அங்க, அங்க விட்டா அங்க, அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஆனா இது தேவனுடைய பார்வையில ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, தேவன் நம்மளை ஒரு இடத்துல நாட்டி வச்சிட்டார்னா, அந்த இடத்துல தேவன் தான் நம்மளை நாட்டிருக்கா, தேவன் தான் நமக்கு அந்த சபையில நம்மளை வச்சிருக்கா. இப்ப அங்கிருந்து நம்மைனாலே பிடுங்கிட்டு நம்ம போறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மோசமான பயங்கரமான விஷயமா எல்லாம் நடக்குது, நம்ம எல்லாம் கண் கூட பாக்குறோம். அப்போ இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, தேவன் இப்ப நம்ம எல்லாருமே புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது, நம்ம பேப்டிசம் எடுக்கும்போது அந்த புது சிருஷ்டிங்க விஷயம் நம்மளுடைய சிந்தையில அங்க வைக்கிறார். இந்த புது சிருஷ்டி தொடர்ந்து வளர்ந்து பூரணத்துக்குள்ள போகணும் அப்படின்னா பலவிதமான பாடுகள், அனுபவங்கள், உபத்திரவங்கள் அனுமதிக்கப்படும். இந்த பாடுகள், உபத்திரவங்கள் மூலமாகத்தான் புது சிருஷ்டி பூரணப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்பாங்க. உபத்திரவங்களினாலே அந்த பூர்ணப்படுத்துறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே ஞானஸ்நானத்துல வந்த புது சிருஷ்டி உபத்திரவங்கள் மூலமா அங்க பூர்ணப்படுது கடைசியா. இப்ப நமக்கும் அதேதான். அப்ப நமக்கு ஒரு பிரச்சனைகள் சபைகள்ல வரும்போது அந்த பிரச்சனை தேவனால் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது, என்னுடைய புது சிருஷ்டி வளருவதற்கு, அது பூரணப்படுவதற்கு தேவன் கொடுக்கிற பொக்கிஷங்கள் தான் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம்னா தொடர்ந்து நம்ம தேவனுடைய விஷயத்துல போகலாம். அதே நேரத்துல தேவனுடைய பாதுகாப்பை நம்ம தொடர்ந்து உணரலாம், தேவனுடைய வழிநடத்துவதை நம்ம உணரலாம். ஆனா இன்றைக்கு சகோதரர்கள் ரொம்ப பரிதாபமான விஷயம், அப்படியே சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட டக்குன்னு அதை ரியலைஸ் பண்ணாம அப்படியே எது எனக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வேற வேற சபைகளை நோக்கி அங்க ஓடுறாங்க. வசனங்கள் ரொம்ப கிளியரா இருக்கு. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டியதா இருக்கிறது. இந்த உபத்திரவங்கள் உலகத்துல இருந்து நம்மளை பிரிச்சு எடுத்துட்டா, உலகத்துல உபத்திரவங்கள் இருக்கு, உலகம் நம்ம பண்ணும். பட் இருந்தாலும் அதிகமா நம்ம உலகத்துல இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நாம அதிகமா இருக்கிறது விசுவாச வீட்டாரோடு. ஸோ இங்க நமக்கு வர்ற பிரச்சனைகள், இந்த உபத்திரவங்கள் நம்மளுடைய புது சிருஷ்டிய தொடர்ந்து நம்மளுடைய பூரணத்தை நோக்கி அது வழி நடத்தும். சரி, சோ இந்த ரெண்டு விஷயங்கள், இந்த சுயநலம் அப்படிங்கிற உலக ஆவி, எகிப்துக்கு அங்க சிறைப்பட்டு போன மாதிரி உலக ஆவி. ரெண்டாவது இந்த ஒரு கம்ஃபோர்ட்னஸ், இது ஒரு ஆரம்பம் தான். இதனுடைய பார்த்தோம்னா அடுத்தது செட்டில் ஆடுறாங்க ஒரே இடத்துல. இதனுடைய அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா அங்க பாபிலோன் எப்படி ஒரே இடத்துல நம்ம இருந்தா போதுன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல செட்டில் ஆன மாதிரி, இங்க பழைய கிறிஸ்தவ மண்டலம் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா ஒரு சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி, இப்ப நாமும் இந்த ஒரு கம்ஃபோர்ட்னஸ் தேடி ஓடணும்னா இப்ப தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா போயிடுவோமா? அப்ப தேவனுடைய திட்டம் என்ன? சத்திய வெளிச்சம் அங்க தொடர்ந்து நடுப்பகல் வரைக்கும் தொடர்ந்து பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல அங்க ஒரு நீதிமானுடைய பாதை இருக்கும். வசனங்களை நம்ம படிக்கிறோம். அப்ப தொடர்ந்து அந்த பிரகாசம், தொடர்ந்து வெளிச்சம் அதிகமாயிட்டே போகணும், சத்திய வெளிச்சம். அதற்கு தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். அதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அதை நாம சரியா செய்யணுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபடியின் புண்ணியத்தை ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை நம்மளுடைய கரங்களை கொடுத்திருக்கிறார். அதுதான் சபை செலுத்தக்கூடிய அந்த பாவ நிவாரண பலி. பின்னாடி நம்ம டீப்பா பார்க்கலாம். இது கொண்டு போய் நம்ம உலக ஜனங்களுக்கு சேர்த்து உலக ஜனங்களை ஜீவனுக்குள்ள கொண்டு வர வேலையில நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கார். அப்ப இதை நாம சரியா செய்யப்படுற தேவனுடைய திட்டத்துல நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை நாம சரியா செய்யறோமா, அல்லது ஒரு கம்ஃபர்ட்டா நமக்கு ஒரு சபை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செட்டில் ஆகணும். அப்படிதான் செட்டில் ஆனாங்க. இந்த ஒரு கோபத்தை வச்சு நம்ம இங்கே இருந்துடலாம். ஆனா தேவன் உடைச்சு விட்டுருவா. நீங்க உலகம் முழுக்க நம்ம போய் அந்த சத்தியத்தை சொல்றதுக்காக சில பிரிவினைகளை தேவனே அங்கே கிருபையா அனுமதிக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தேவனுடைய திட்டத்திற்கு நமக்கு கொடுத்த பங்கை நாம நிறைவேற்றக்கு, இந்த சத்திய வெளிச்சம் தொடர்ந்து அதிகப்படுத்துறதுக்கு நாம் என்ன செய்யறோம்? ஒரு வேலை செய்யல அப்படின்னா பாருங்க, இந்த கம்ஃபோர்ட் தேவனுடைய திட்டத்தை நோக்கி வழி நடத்துவதை விட்டு நம்மளை விலக்கிறோம். அது உச்சகட்டமா பெருமை நாவி ஒரு அழிவு, 2ஆம் மரணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அங்க கொண்டு போய் அங்க வெற்றும். சோ இந்த சுயநலம் அப்படிங்கிற உலகாவி, பெருமை அப்படிங்கிற அந்த ஒரு பாபிலோன் ஸ்பிரிட், இதைத்தான் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா படுகுழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க படுகுழியில் அகப்பட்டு இல்லைங்களா 2 பாலசிங்கமும். இப்ப நம்மை பார்த்தும் தேவன் என்ன சொல்றார்?
இந்த படுகொலியில நீங்களும் அகப்பற்றாதீங்க. பழைய வீசப்படும் படுகொலியில நம்ம அகப்படாம நம்ம இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம அங்க சத்தியத்துல நம்ம ஓடணும். சோ இந்த ஒரு எச்சரிப்பை தான் தேவன் இப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இன்றைக்கு தேவன் கொடுக்கிறார். மறுபடியும் ஆதார வசனத்தை வாசித்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்யலாம். வசனம் வாசிக்கலாம். யோபு 33ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை. கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். பாருங்க, மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும். மனுஷனுடைய செய்கை எப்படி இருக்குங்க? சுயநலமா. உலகம் முழுக்க அப்படித்தான், சுயநலத்தின் ஆவி. சோ இப்ப நமக்கு தேவன் இந்த எச்சரிப்புகள் இந்த வசனங்கள் மூலமா கொடுக்குறாரு அப்படின்னா எதற்கு அப்படின்னா இந்த செய்கையை விட்டு நீங்கணும். அடுத்தது பாருங்க, மனுஷருடைய பெருமை அடங்கவும். அந்த ஒரு பாபிலோனிய ஸ்பிரிட், இந்த பெருமை அடங்கவும் இந்த எச்சரிப்புகளை கொடுக்கிறார். இவ்விதமாய் அவன் ஆத்மாவை படுகொலிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். கேட்ட சத்தியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.